திருச்சிட்டம்பலம். பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்கவிருப்பது அவநம்பிக்கையும் பறவைகளின் கொடூர தாக்குதலும். சோமகாந்த மன்னன் தன் கடுமையான குஷ்ட நோயால் அவதியுற்று பிருகு முனிவரை சரணடைந்தான். பிருகு முனிவர் அவனுக்கு விநாயகப் பெருமானின் உன்னத மகிமைகளை எடுத்துரைத்தார். எனினும் மன்னனுக்கு முனிவரின் வார்த்தைகளில் முழுமையான உறுதி ஏற்படாமல் லேசான சந்தேகமும் அவநம்பிக்கையும் தோன்றியது. அவனது இந்த மனக்குழப்பத்தின் விளைவாக ஒரு பயங்கரமான அசம்பாவிதம் நிகழ்ந்தது. மன்னனின் குஷ்டநோய் பீடித்த உடலில் இருந்து திடீரென ஆயிரக்கணக்கான வலிமையான கொடூர பறவைகள், அதாவது வலியன் பட்சிகள் கிளம்பி வெளியே வந்தது. அவை வஜ்ராயுதம் போன்ற தங்களின் கூர்மையான அலகுகளால் சோமகாந்தனின் உடலெங்கும் குத்தி கீறி அவனது தசை துண்டுகளை கொத்தி தின்னத் தொடங்கின. அந்த அளவற்ற வேதனையையும் வலியையும் தாங்க முடியாமல் சொல்லொன்னா பயத்திற்கு ஆளான மன்னன் அடியற்ற மரத்தைப் போல முனிவரின் காலடியில் விழுந்து கதறி புலம்பினான். தவ முனிவரே, உன்னதமானவரே, எனக்கு உங்களை தவிர வேறு கதி இல்லை. அபயம். என் உடலை கொத்தி தின்னும் இந்த பறவைகளின் கொடுமையை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. என் வேதனையை தீர்த்து அருளுங்கள் என்று சோமகாந்தன் அழுது புலம்பினான். கணவன் படும் இந்த துயரத்தை கண்டு திடுக்கிட்ட அவனது மனைவி சுதன்மை நெஞ்சம் பொறுக்காமல் முனிவரின் காலடிகளில் விழுந்து இரு விழிகளிலும் கண்ணீர் பொங்க தன் மாங்கல்ய பிச்சை கேட்டு உருகினாள். அவளுடன் வந்திருந்த 2 அமைச்சர்களும் அருகில் இருந்த மற்ற முனிவர்களும் கூட வேந்தனின் நிலையை பார்த்து கண்கூசி பரிதாபப்பட்டு பிருகு முனிவரிடம் வேண்டினர். அனைவரு வேண்டுதலாலும் முனிவரின் மனம் இளகியது. அவர் மன்னனை நோக்கி, பூமானே, நான் சொன்ன உண்மைகளை நீ நம்பாமல் சந்தேகப்பட்டதனால் இந்த துன்பம் உன்னை வாட்டுகிறது. இனிமேலாகிலும் சந்தேகமில்லாமல் நம்பு என அன்போடு கூறினார். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிட்டம்பலம்.